பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாலே நார்மலாக நம்ம எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே அதுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படியே சொல்கிறீங்க இந்த மாதிரி 1008 விஷயங்கள் வரும். ஸோ பாலிடிக்ஸை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ பேசக்கூடிய ஒரு டைம் இருக்குது. அதாவது ஒரு எலெக்ஷன் வரும்போது நான் பார்க்குற நிறைய பேர் நிஜமாக இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த பஸ்ஸில் நிஜமாகவே ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து ஸ்பீச்சு கேட்க வைக்கிறதுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இதனால் என்ன பர்பஸ்? அதாவது நம்ம பேசுகிறது ஒரு 4 பேர் போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்பீச்லாம் கொடுக்குறது. அந்த 4 பேரையும் நம்மளே கூப்பிட்டு வந்தால் அது எப்படி? அதுவும் அவங்க பசிக்குதுன்னு வெளில போயிடுறாங்க, தண்ணி குடிக்கணும் வெளில போயிடுறாங்க. வீட்டுக்குலாம் வந்தாங்க ஒரு ஆண்டி, பசிக்குதுமா பக்கத்தில் கடை எதுவும் இல்லை கொடுக்க முடியுமா, பக்கத்தில் ஸ்பீச்சுக்காக வந்திருக்கேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இதனால் என்ன நடக்குது? ஸோ இந்த எலெக்ஷனுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ்லாம் வந்து இந்த பாலிட்டிஷியன் சைடு ஆகட்டும் இல்லை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்துலாம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மக்களான நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எலெக்ஷன் டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்கலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன்னா அது எப்படி வேலை செய்யுது, எலெக்ஷனில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், எதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரிலாம் பண்ணால் இந்தியன் எலெக்ஷனில் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்திருக்கேன். How to win an Indian election by சிவம் சங்கர் சிங். ஸோ இவர் வந்து நிஜமாக பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த எலெக்ஷன் டைமில் என்னெல்லாம் பண்ணால் மக்களோட ஓட்டை வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தோணும், இவ்வளோ பேர் நம்ம பார்க்குறவங்க எல்லாமே படித்தவங்க மாதிரி தான் இருக்காங்க, எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் ஆனால் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொன்னால் வாங்குறவங்களா இருக்காங்களா, காசுக்கு நிஜமாகவே ஓட்டு போடுவாங்களா, இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கா? இந்த மாதிரிலாம் எலெக்ஷனில் எல்லா விஷயங்களும் நடக்குது. ஏன் இன்னும் ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ் ஒரு ஏஜ் ஓல்டு கான்செப்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நிஜமாகவே சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் தானா, இல்லை வந்து எல்லாம் கண் தொடைப்பு தானா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருக்குது. அதுக்காக தான் இந்த புக் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த புக்கை வந்து படித்து ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க் கீழே இருக்குது, இது வாங்கி படிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கில் அப்படி என்ன தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். RJananthi ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த புக்கை பற்றி எந்த ஒரு விஷயமாக தான் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவில் இந்த புக்கில் படிச்சுட்டு இருக்கேன், படிக்க போகிறேன், படிக்கணும் ஆசைப்படுற இந்த மாதிரி விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி விஷயங்கள்லாம் கேட்கலாம். அப்புறமா த புக் ஷோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பாட்காஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதையும் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, பாய்.